ப்ளீஸ் பாம்பு பாம்பு. தெரிகிறதா இந்த லொக்கேஷனு கைஸ்? இந்த லொக்கேஷனில் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நைட் டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் நைட் டைமில் வந்து சரியாக என்கிட்ட லைட்டு வெளிச்சம்லாம்னால பில்டிங் சரியாக காமிக்க முடியல. இப்போ மார்னிங்கில் வந்திருக்கேன், தனியாக வந்திருக்கேன். பார்க்கலாம் மார்னிங்கில் எதாவது ஆக்டிவிட்டி நடக்குதான்னு. கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணலாம் உள்ள வந்துட்டோம் கைஸ். இந்த டோர் சாத்தி இருந்துச்சு, இப்போ தான் நான் திறந்துட்டு தான் கைஸ் அப்படியே விட்ரோ பேஸ்ட்டுக்கு வரேன் நான். லாஸ்ட்டாக போகும்போது இந்த டோரில் நான் ஃபுல்லாமே திறந்தாங்க சுட்டுருந்தேன். லாஸ்ட்டு டோர் மட்டும் ஒரு உருவம் கேப்சர் பண்ணியிருந்தேன் தால. இன்ட்ரோ இங்கே பேசியிருந்தேன். கைஸ் அப்பயே சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் ரோடு இருக்குது. கைஸ் பக்கத்தில் ரோடு இருக்குது, அதனால் பெருசாக அது கண்டுக்காதீங்க. கைஸ் நைட் வரும்போதே நிறைய பேரனாமல் ஆக்டிவிட்டியும் அதுவும் இல்லாமல் உருவெல்லாம் கேப்சர் பண்ணியிருந்தேன். இந்த டைம் மார்னிங்கில் ஏதாவது நம்ம கண்ணுக்கு சிக்கிதான்னு பார்க்கலாம். அப்படி கொஞ்சமாக பார்த்து ரூம் போகலாம். அந்த காலத்து ஓடு கைஸ் இதெல்லாம். கைஸ் நான் ட்ரைபாட் லைட்டுமே எதுவும் எடுத்துகிட்டு வரல, பேக்கே எடுத்துகிட்டு வரல. சும்மா மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கேமரா மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி பாருங்க. இதெல்லாம் பிளர் அடிச்சிருவேன், ஃபுல்லாக அப்படியே அசிங்கமாக இருக்குது. கைஸ் பக்கத்து ரூம் போகலாம். டோர் சாத்தியெல்லாம் லைட்டா. ஓகே ஒன்றும் இல்லை. இந்த ரூமில் தான் பயங்கரமாக ஸ்மெல் வந்து சொல்லியிருந்தேன். இந்த ரூம் தான். எல்லா ரூமுமே அப்படி சாத்தியிருக்காங்க, அது ஏன்னு தெரில, யார் சாத்துன்னு தெரில. தள்ள முடியல. உள்சோடியாக லாக் போட்டிருக்காங்கன்னு தெரில, தள்ள முடியல. யாரா இருக்கீங்களா? தள்ள முடியல கேஸ்ரோ தெரிஞ்சு கீழே அப்படியே டக்குன்னு இழுத்தனால கீழெல்லாம் அப்படியே இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாம் தள்ளோம்னா சவுண்டு ஹெவியாக வரும், அதான் பார்க்குறேன். அது இல்லாமல் பக்கத்து வீட்டிலாம் ஜனத்துக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையவே இருக்குது. இப்போ கூட நான் வரும்போது 2-3 பேர் வந்துருந்தாங்க. பார்க்கலாம் அப்படி ஒரு ரூம்பா. எஸ் இந்த டோரும் சாத்தி தான் இருக்குது, ஓப்பனே பண்ண முடியல. இது உடஞ்சிருக்கு கைஸ். நான் வரும்போதே ஒரு 2-3 பேர் பக்கம் இந்த பக்கம் இருந்தாங்க. இது மாதிரி கோஸ்ட் மாதிரி வீடியோ எடுக்கிறான்னு சொல்லுவானே, அவன் போயிட்டாங்க அந்த பக்கம் இருந்தவங்களாம். தாயக்கட்டோட இது கைஸ், இந்த தாயக்கட்டில் விளையாடுவாங்களே அது மாதிரி இருக்குது. செம்ம ஸ்மெல்லு. லைட் ஆன் பண்ணிட்டேன். கீழே நிறைய ஏதோ பேப்பர் மாதிரிலாம் இருக்குது கைஸ், அதில் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க.
அதெல்லாம் இதுக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம வேலையை வந்தேன் அவனுக்கு பார்த்துட்டு போயிட வேண்டியதான். இதோ இழுத்த மாதிரி இருக்குங்க பாருங்கள். நைட்டெல்லாம் இதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டானே. அது இல்லாமல் மார்னிங்கில் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஒரு பயமாக இருக்குது. ஆள் பயம் தான் கொஞ்சம், அவ்வளோதான். மற்றபடி எரிச்சிருக்காங்க. இதெல்லாம் காமிச்சிருக்க நம்புகிறேன். தெரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நான் அவ்வளோ காமிச்சிருக்க மாட்டேன் நைட் டைமில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேப்சரும் அந்த சவுண்ட்லாம் கேட்டோன்னே இப்போ ரொம்ப பயந்துட்டேன். அதனால் அதெல்லாம் காமிக்க முடியாத சுச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரம் கிளம்பிட்டேன். சொல்ல மாட்டேன் கைஸ். இது பாருங்கள் அந்த கால் சுவிட்ச் எந்தளவு பழைய சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தீங்களா? அவ்வளோதான். எரிச்சிருக்காங்க தெரியுதுங்களா? கேன் ஏதோ இருக்கு. தூரத்தில் ஒரு பாட்டி போகிறாங்களா கைஸ், அவங்க தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இவ்வளோலாம் வராதப்பா, இடம் சரியில்லை, என்ன வேணால் உள்ளே நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு அவங்க அந்தவும் போயிட்டாங்க கைஸ். அவங்க தெரியுது அவங்களுக்கு ஆளுங்க ஒரு பாட்டி அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்காங்க. இது இந்த இதை எடுத்துகிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரில. அந்த டோர் சாத்திட்டோம். லாஸ்ட் ரூம் கைஸ் இதுதான். உள்ள லைட்டாக சவுண்ட் கேட்குது எனக்கு. ஓ மை காட் கைஸ், அந்த டோரு லாக்குள்ள இருந்துச்சு. இருட்டாக இருக்குது கைஸ். இந்த ரூம் மட்டும்தான் கைஸ். நம்ம லாஸ்ட்டாக போகும்போது முருகன் ஃபோட்டோ கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சோம்ல, தெரியுதுங்களா? ஆனால் இந்த ரூமில் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு ஸ்மெல்லு வருது. இந்த புது ரூம்லாம் கட்டினா ஒரு ஸ்மெல்லு வரும்ல, அதுமாதிரி இருக்குது. நல்லா இருக்கா நான் ஸ்மெல்லு? யாராவது இருக்கீங்களா? ஒன் டைம் இருந்தாலும் நான் தான் கைஸ் லாக் பண்ணிட்டு போனேன். அதே க்ளோஸில் இருந்துச்சு, அந்த பக்கம் லாக் பண்ணியிருந்தாங்க. சரி இந்த பக்கம் லாக் பண்ணியிருந்தேன். எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஏய் சவுண்ட் கேட்சி பக்கத்து ரூம்லப்பா. ஆம்பா சாத்திடலாம் டோரை. ஆனால் எதுக்கு சாத்துறாங்கன்னு தெரியலங்க கைஸ். நான் பார்த்து நிறைய பேருங்க இதுவும் சாத்தா இருந்துச்சு. இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்துட்டு இப்போ திருப்பி சாத்திட்டானு. வேறாவது இல்லையில் ஆக்டிவிட்டி பீப்புள் ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இந்த ரூம் ஓப்பனே பண்ண முடியல. என்ன ரீசன் தான் எனக்கும் தெரில. உள் சைடு வெளியே லாக் போட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாக் போட்டு அப்படி வந்திருக்கலாம், இருந்துச்சு கூட சொல்ல முடியாது. இது மட்டும் தாங்க ஓப்பனில் இருக்குது. அண்டு அதுவும் மட்டும் ஓவர் பயங்கரமாக ஸ்மெல்லு. 3ஆவது ரூமும் ஃபஸ்ட் ரூம் மட்டும். ரூமில் சவுண்ட் கிச்சனுக்கு இதான் 2ஆவது ரூமா சம்திங் சரியாக தெரில. ஆனால் சவுண்ட் கிச்சன் கைஸ் 2ஆவது ரூமில் தான் அந்த பொண்ணு இறந்து போனதாக காமிச்சிருந்தேன். அண்ட் அதுவும் இல்லாமல் ப்ளஸ் சிம்பிள்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் 2ஆவது ரூம் தான். அது எல்லாமே இப்போ அது க்ளோஸில் இருக்குது. என்ன கதைன்னு தெரில கைஸ். இங்கே ஒரு கயிறு மாதிரி ஒன்று தொங்கிச்சிங்க, நான் காமிச்சிருந்தேன் வீடியோவில். இப்போ பாருங்க இல்லை, அது ரொம்ப 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 பழைய காலத்து வீடு கைஸ். இதெல்லாம் சேஃப் இல்லை. ஆனால் எனக்கு தவலை நைட் டைமே எனக்கு சேஃப் இல்லை. அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஏன்னா இவன் 10 நிமிஷம் 20 நிமிஷம் எடுத்துகிட்டு சீக்கிரம் ஓடுறான்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த தவளை சேஃப்னு ஒன்று தவளை எனக்கு பட்டுச்சுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு இறங்கி சேஃப் இல்லைன்னா கிளம்பிடுவேன். ஏன்னா அப்படியேப்பட்ட லொக்கேஷன் இது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா? சிகரெட்லாம் இது பார்த்தீங்களா?
ஒரு தவளை சேஃப் இல்லைன்னா அது எவ்வளோ பேர் லொக்கேஷன் இருந்தாலும் சரி கைஸ், ஆனால் போயிடுவேன். ஆனால் உண்மையை சொன்னால் நம்ம உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன் சீக்கிரமாக. இதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன் நான், ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த பேய்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணதுக்கோசம் தான் அவ்வளோ தூரம் நான் வந்தது. ஆனால் இதெல்லாம் நான் காமிச்சதே இல்லை. சவுண்டு இது கேட்குதானா? மைல்டோட்டாக அப்படியே சின்ன சின்னதாக கேட்குது. அப்படியே தண்ணி சொட்டுற சவுண்டு அண்டு காற்றுல டோர் ஆடுற சவுண்டு, ஜன்னல் விண்டோ சவுண்ட்லாம் கேட்குது எனக்கு. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. மைகாட் கைஸ், எனக்கு தெரிஞ்ச அந்த பக்கம் லாக் போட்டு உள் சைடு வழியாக லாக் போட்டு வெளி சைடில் இந்த மாதிரி டோர் ஒன்று இருக்குது கைஸ். அந்த சைடு அதை லாக் போட்டு இந்த வழியை எகிரி குச்சி வெளியே போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். சம்திங் சரியாக தெரில, கன்ஃபார்மாக சொல்ல முடியல என்னால். ஏன்னா எனக்கு தெரிஞ்சால் மட்டும் சொல்ல முடியும். சொல்கிறேன் கைஸ். ஆனால் ஏன்னா உள் சைடு வழியாக லாக் போட்டிருக்கு, லாக் போட்டு ஒருத்தன் வெளியே ஓட முடியாது. சொல்கிறேன். செருப்பு யாருன்னு தெரில. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. தெரியுதுங்களா? பாட்டி போகிறாங்க அந்த பக்கம். பாட்டி என்ன நான் கேமரா எடுத்துட்டு நான் வரும்போதே சொன்னாங்க, என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் போன டைம் அந்த பாட்டிட்டு தான் எனக்கு பர்மிஷன் கேட்டேன். அவங்க வீடு அந்த பக்கம் இருக்குது. போன டைம் அந்த பாட்டி தான் நான் பர்மிஷன் கேட்டு இறங்குனது. ஏப்பா இந்த பக்கம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் வந்தேன் பாட்டி அப்படின்னு சொன்னேன். காலை டைம் சரக்கடி வருவாங்கப்பா, நீ நைட் டைம்னால் யாரும் வரமாட்டாங்க. நைட் டைம் நிறைய, அதுவும் இல்லாமல் அவங்களே நிறைய ஊர்வலாம் பார்த்து சொல்கிறாங்க. நிறைய ஊர்வம் பார்த்துருக்கேன்ப்பா, நைட் டைமில் யாரும் வரது வாய்ப்பு இல்லை. காலை டைமில் சரக்கடிக்கு வெளியே இந்த மாதிரிலாம் வந்துடுங்க. இது மாதிரி வெளியே உட்காந்துப்பாங்க. இந்த மாதிரி இங்கே மட்டும் பாருங்களேன், க்ளீனாக இருக்கா. இந்த பக்கம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அங்கேயும் அப்படி தான், அந்த பக்கமும் ஃபுல்லாமே இது இந்த அங்கெலாம் அந்த கைஸ். இந்த பக்கம்லாம் அங்கே அதான் கல் இருக்கலாம், அந்த ஆள் மட்டும் உட்காந்து சரக்கடி வருவாங்க. மற்றபடி ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. ரூம் உள்ளே போகிறதே எல்லாம் பயப்படுவாங்களாம்மா. நான் மட்டும் தான் கைஸ் தேவையில்லாமல் நைட் டைமில் வந்துட்டு அலப்பறை கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி. ப்ளீஸ் பாம்பு பாம்பு தெரிஞ்சுங்களா? கைஸ் ஓடிடுச்சு பாம்பு கைஸ். இப்போ பார்த்தேன். ஊமை வீடு கைஸ், சேஃப் இல்லைனா எனக்கு. குட்டி பாம்பு கைஸ், அது குட்டி. இங்கேருந்து இங்கே இப்படி சர்ருன்னு ஓடுது. ஊமை வீடு ஜஸ்ட்டு கைஸ். நல்ல வேலை அந்த ரூம் பக்கம் போயிருந்தேன்னா கண்டிப்பாக கொத்திருக்கேன். என்ன இப்போ லைட்டாக பயமாக இருக்குது. பாருங்கள், எந்த பக்கம் பார்த்தாலும் பாம்பு மாதிரி தான் தெரியுது எனக்கு கண்ணுக்கு. கொஞ்சம் சவுண்டு போட்டு நடக்கலாம். கைஸ், இந்த செடி கலரும் இந்த பாம்பு கலர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தோன்னே பயந்துட்டேன். கேமரா கேப்சர் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். கேப்சர் ஆகிருக்கும். பார்த்து இந்த பாட்ஸ் மாதிரி இருக்க கைஸ், அதுக்குள்ளே சல்லுன்னு ஓடிடுச்சு. கிளம்புறேன், சேஃப் இல்லை. நல்லா கைஸ் வீடியோ பார்த்துருமே நம்புகிறேன். ஃபுல்லாக சுற்றியும் காமிச்சிட்டேன், எந்தெந்த ரூம் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டேன் உங்கள்கிட்ட. அண்ட் இப்போ கிளம்புறேன், காமிக்கிறேன்னு காமிச்சிட்டேன் கைஸ். இப்போ கிளம்புறேன் நான். சேஃப் இல்லை எனக்கு. ஃபுல்லாக சுற்றினு பார்த்தீங்கன்னா இது மரமாக தான் கைஸ் இருக்கும் இந்த பக்கலாம். ஓகே சரி, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எனக்கு. ஓகே, சைனிங் ஆஃப். பை கைஸ்.